2 வயசு, 4 வயசு, 8, 10 ஏன் 65, 80 வயசு வரைக்கும் பெண்களுக்கு எதிர்க்க இந்த கொடுமைகள் நடந்துட்டே இருக்கு தொடர்ந்து. இப்போ கோயம்புத்தூர் கேஸை பத்தி எல்லாரும் வைரலா பேசிட்டு இருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட்ல இது நடந்திருக்கு. என்ன ஆக்ஷன் எடுத்தாரு முதல்வர் விஜய் அப்படின்னு. அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் மக்களும் ஒட்டுமொத்த மக்களும் கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிலைமையில என்ன முடிவு எடுக்கணும்? அவனை அப்படியே கொண்டுட முடியுமா? முடியாது. அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலில் வச்சு பார்த்துக்கலாமா? அதுவும் தப்பு. என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஐடியாவே இருக்காது. இந்த வாட்டி ஆட்சி மாற்றம் நடந்ததில் பல காரணங்களில் ரொம்ப முக்கியமான காரணம் பெண்களுக்கு எதிர்க்க இருக்கிற வன்கொடுமைகள். நியூ ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ், அரசியல் மாற்றம் அப்படின்றத இந்த ஒரு விஷயத்துல டிவிக்கே ப்ரூவ் பண்ணி ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருக்காங்க. இந்த வன்கொடுமைகளுக்கு ஆயுள் தண்டனைன்னு ஒரு தண்டனை இருந்தாலுமே அதோட கொடூரத்தன்மையை வச்சு இன்னும் கடுமையா தண்டனை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே நிறைவேற்றணும். இந்த மாதிரி ஒரு நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கும், கோர்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் விச் இஸ் அ லா மேக் பண்ணி வச்சுட்டா எந்த ஆட்சி வந்தாலும் அதை தான் ஃபாலோ பண்ண போறாங்க. அரசு இந்த மாதிரி செயல்பட்டாங்க, அதிமுக இந்த மாதிரி, டிஎம்கே இந்த மாதிரின்னு பேசாம சட்டத்தில் அது இருக்கணும். இப்போ எந்த அளவுக்கு அந்த சட்டம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அந்த ஆக்ஷன் நம்ம கண்ணில் பார்த்தது கிடையாது. அப்சல்யூட்லி டெமாலிஷ் த பர்சன் ஹூ டஸ் திஸ். இது மட்டுமே இந்த பிரச்சனையை குறைக்க உதவும். ஃபுல்லாக போகுமா அப்படின்னா அப்பயும் போகாது. ஏன்னா மனிதர்கள் பலவிதம். ஆனால் படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் அப்படி பண்ணணும்னு எண்ணம் இருக்கிறவனுக்கு கூட ஒரு செகண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு கண் முன்னாடி வந்துட்டு போகணும். அது என்ன தண்டனை அப்படின்னு மக்களாகிய நம்ம ஆவேசத்தில் பேச முடியும். பட் ஒரு அரசு எல்லா பக்கத்துலேருந்து பார்த்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியாக எழுதி வச்சாதான் இதை எல்லா கேசஸ்க்கும் அப்ளிகபிள் பண்ண முடியும். அதுக்கு தொடக்க புள்ளியா இந்த கோயம்புத்தூர் கேஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கேஸில் நம்ம சிஎம் மிஸ்டர் விஜய் வந்து ஹார்ஷஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. தப்பி தவறி அதே மாதிரி அசம்பாவிதம் இன்னொரு வாட்டி நடந்தால் அவனுக்கு இதே மாதிரி தண்டனை வழங்கப்பட வேண்டும். இது ஒரு கேஸோட இந்த வெர்டிக்ட் முடிக்கக்கூடாது. அண்ட் இதில் லா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, நம்ம லாயர்ஸ் தான் சொல்லணும். ஆப்வியஸ்லி ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா அதே சட்டத்தை எக்ஸாம்பிளாக காமிச்சு அதுக்கு சிமிலரான கேசஸில் அதே வெர்டிக்ட் வாங்கலாம். மேல் இந்த தப்புக்கு இதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமாக இருக்கிற அளவுக்கு இந்த கேஸ் இருக்கணும்.